2026 இது வெறும் ஒரு வருஷம் இல்ல, இது ஒரு பெரிய திருப்புமுனை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐன்னு சொல்ற நம்மளோட இந்த சக்தி வாய்ந்த படைப்பை யாரு கட்டுப்படுத்த போறாங்கன்னு தீர்மானிக்கிற ஒரு உலகளாவிய யுத்தம் நடக்க போகுது. இப்போ எழுதப்பட போற விதிகள் தான் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. ஒரு நிமிஷம், இதே யோசிச்சு பாருங்க. ஏஐய உருவாக்குன இன்ஜினியர்கள் இல்லாம வெறும் சட்ட புத்தகங்கள் மட்டும் அதை ஆள ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அந்த சட்டங்கள் எல்லாம் நம்மள காப்பாத்துற கவசமா இருக்குமா, இல்ல நம்மளோட முன்னேற்றத்தை கட்டி போடுற விலங்கா மாறுமா? நாம இப்போ ஒரு புது விதமான பனிப்போரோட தொடக்கத்துல இருக்கோம். ஆனா இது துப்பாக்கிகளால நடக்கிற போர் கிடையாது. இது சட்டங்கள், கட்டுப்பாடுகள், அப்புறம் கோட், அதாவது கம்ப்யூட்டர் கோட், இன்ற ஆயுதங்களை வச்சு டெக்னாலஜியோட ஆன்மாவையே கட்டுப்படுத்த நடக்கிற ஒரு நிழல் யுத்தம். இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு. ஆகஸ்ட் 2024ல ஐரோப்பாவோட ஏஐ சட்டம் வருது. அடுத்த சில மாசத்திலேயே அமெரிக்கால ஆட்சி மாறுது, பழைய ரூல்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது, புது உத்தரவுகள் வருது. இதுக்கு நடுவுல ஐரோப்பா அவங்க டார்கெட்டையே மிஸ் பண்றாங்க. இந்த குழப்பமும் இந்த வேகமும் தான் இந்த ஆட்டத்தோட சுவாரஸ்யமே. வாங்க, இப்போ நாம ஐரோப்பா பக்கம் போலாம். அவங்க ஏஐயோட ஆபத்துக்கள்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் கோட்டையே கட்டிட்டு இருக்காங்க. இங்கதான் ரெண்டு பெரிய தலைகளோட கொள்கைகள் ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் மனுஷங்களோட உரிமைகள் தான் முக்கியம், பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற ஐரோப்பாவோட பாதுகாவலர் பாதை. இன்னொரு பக்கம் முதல்ல புதுமை, தடைகளெல்லாம் உடைச்சு முன்னேறணும் அப்படின்னு கர்ஜிக்கிற அமெரிக்காவோட முன்னோடி பாதை. நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க? பாதுகாவலரா இல்ல முன்னோடியா? ஐரோப்பாவோட பிளான் ரொம்ப சிம்பிள். ஒரு ரிஸ்க் பிரமிட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. சோஷியல் ஸ்கோரிங் மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயங்களுக்கு முழுசா தடை, வேலை, படிப்பு மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல யூஸ் பண்ற ஏஐக்கு ரொம்ப கடுமையான சட்டங்கள், சாட்பாட், டீப்ஃபேக் மாதிரி விஷயங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருந்தா போதும்னு சொல்றாங்க. பார்க்க ரொம்ப தெளிவா ஒரு படிநிலையா இருக்கு இல்லையா? ஆனா பார்க்க பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கோட்டையில ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. ஹை ரிஸ்க் ஏஐ, அதாவது அதிக ஆபத்துள்ள ஏஐனா என்னன்னே அவங்களால இன்னும் சரியா சொல்ல முடியல. இதனால புதுசா ஏதாவது உருவாக்க நினைக்கிறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சட்ட இருட்டுல தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோட் பாருங்க, இதுதான் அந்த பிரச்சனையோட ஆணிவேர். அதாவது இந்த அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு விதிகள் ஐரோப்பாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களுக்கு ஒரு மூச்சு திணறல கொடுத்துடுமோன்னு ஒரு பயம். சிம்பிளா சொல்லணும்னா, பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சு புதுமையோட கழுத்தையே அவங்க நெரிக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம். சரி, இப்போ அட்லாண்டிக்க தாண்டி அமெரிக்காக்கு ஜம்ப் பண்ணுவோம். அங்க கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உலகத்துல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அவங்க ஒரு பயங்கரமான வேக போட்டியில இறங்கியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியுமா? ரொம்பவே நேரடியானது. இந்த உத்தரவு என்ன சொல்லுதுன்னா, ஏஐல உலகளாவிய தலைமையை தக்க வைக்க அமெரிக்கா எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்லுது. சுருக்கமா, ஜேக்கனோ அதுக்காக எந்த தடையா இருந்தாலும் உடைப்போம். இதுதான் உங்க பாலிசி. இத செய்ய அவங்க கையில எடுத்திருக்கிற ஆயுதங்கள் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஸ்டேட்ஸ் போடுற சட்டங்களுக்கு எதிராக கேஸ் போடுறது, பில்லியன் கணக்குல டாலர் நிதியை நிறுத்தி மிரட்டுறதுன்னு இது மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் நடக்கிற ஒரு பெரிய மோதல். ஆனா மத்த ஸ்டேட்ஸ் சும்மா இல்ல. கலிபோர்னியா, கொலராடோ, டெக்சாஸ்னு பல மாநிலங்கள் எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க சொந்தமா சட்டங்களை கொண்டு வராங்க. இதனால அமெரிக்காவுக்கு உள்ளேயே ஏஐக்கான விதிகளை யார் எழுதுறது அப்படின்னு ஒரு உள்நாட்டு போர் மாறி ஒரு சூழல் உருவாகியிருக்கு. சரி, இந்த உலகளாவிய அதிகார போட்டியில உண்மையான விலை என்ன தெரியுமா? நாமளும் நீங்களும் கொடுக்க போற விலை தான் அது. இதுதான் இந்த முன்னேற்றத்தோட இருண்ட பக்கம். ஏஐங்கிறது ஒரு ரெண்டு பக்கம் இருக்கிற கத்தி மாதிரி. ஒரு பக்கம் மருத்துவத்துல அற்புதங்கள், நினைச்சு பார்க்க முடியாத பொருளாதார வளர்ச்சி. இன்னொரு பக்கம் பொய் செய்திகள், வேலை இழப்பு, நம்மளோட பிரைவசி மொத்தமா போறதுன்னு பயங்கரமான ஆபத்துகளும் இருக்கு. நாம எந்த பக்கத்தை தேர்ந்தெடுக்க போறோம்? இந்த போட்டியோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய பிரெயின் ரெயின். அதாவது திறமையான மூளைகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு போகுது. இந்த சார்ட் பாருங்க, உலகத்தோட டாப் ஏஐ திறமைசாலிகள்ல பெரும்பான்மையானவங்க அமெரிக்காவை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஐரோப்பா தன்னோட எதிர்காலத்தையே இழந்துட்டு இருக்கோம். $4 பில்லியன் சும்மா ஒரு நம்பர் இல்ல இது. 2030க்குள்ள ஏஐ விதிகளை மீறுற கம்பெனிகள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படும்னு கணக்கப்படுற அபராத தொகை இது. பணம், அதிகாரம், எதிர்காலம் எல்லாமே இப்ப பணயம் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம நிக்கிற இடம் வரலாற்றோட ஒரு முக்கியமான கட்டம். நம்ம முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு, ரெண்டு விதமான எதிர்காலம். ஆனா நாம எடுக்க போற முடிவு ஒண்ணுதான். வாங்க 2035க்கு போலாம்.
எதிர்காலத்துல ஏஐ சட்டங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா நெறிமுறையோட செயல்படுது, வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாதான் இருக்கு, ஆனா நம்ம சமூகம் பெரிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்தப்பட்டிருக்கு. இதுதான் ஐரோப்பாவோட பாதுகாவலர் பாதை. இப்போ இன்னொரு 2035 பாப்போம். இங்க ஏஐக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல, அது அதிவேகமா வளர்ந்துட்டே இருக்கு. பொருளாதாரம் விண்ண தொடுது. ஆனா இந்த உலகம் ரொம்பவே குழப்பமாவும் சமநிலையற்றதாவும் ரிஸ்க் நிறைஞ்சதாவும் இருக்கு. இது அமெரிக்காவோட முன்னோடி பாதை. சரி, இப்போ 2 பக்க வாதத்தையும் கேட்டாச்சு. சாட்சியங்கள் எல்லாம் உங்க முன்னாடி இருக்கு. தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீங்கதான். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒருவேளை நாம பாத்துட்டு இருக்கிற போட்டியே தப்பான போட்டியா இருந்தா, இந்த மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா, யார்கிட்ட சிறந்த ஏஐ இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, யார் அந்த ஏஐய தன்னோட நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் கொண்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இது சைனாவை நோக்கி கை காட்டுது. ஒருவேளை உண்மையான ஆட்டமே வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கோ? அப்போ கடைசி கேள்வி இதுதான். ஏஐயோட ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்திக்க சுவர்களை கட்டணுமா, இல்ல அதோட முழு சக்தியும் வெளிக்கொண்டு வர அந்த சுவர்களை இடிச்சு தள்ளணுமா? நம்ம எதிர்காலம் இப்போ நம்ம கையில தான் எழுதப்பட்டுட்டு இருக்கு. உங்க தீர்ப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ட்ரோல் ஏஐ அல்லது ஃப்ரீ ஏஐ? இந்த உலகளாவிய விவாதத்துல நீங்களும் பங்கெடுங்க. இது மாதிரி சிந்தனையை தூண்டுற அலசல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.